இருக்கிறதுலே இளைஞன் நான் தான் இங்கே. இது உங்கள் குவைத் ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் பல முறை அங்கே போய் நாடகம் போட்டிருக்கேன். அப்போ மீட் பண்ணவங்க தான் திரு செல்லதுரை, சத்யா எல்லாம். அவங்க வந்து தமிழ் மேலே ரொம்ப பற்று உள்ளவங்க. நிஜமாகவே நம்ம இங்கெல்லாம் இருக்கிறத விட தமிழ் மேலே ரொம்ப பற்று உள்ளவங்க. தமிழ் சினிமாவை நேசிக்கிறவங்க. அவங்க ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அதனால தான் அவங்க இந்த படம் எடுக்க வந்திருக்காங்க. அண்டு சொன்ன மாதிரி இங்கே வந்த உடனே எல்லோரும் நீங்கள் 2 பேர் கை தட்டினாங்க. வந்த உடனே அட்ரஸ் தெரியாமல் போயிடுவாங்கன்னு. ஆனால் நீங்கள் செல்லதுரையை பாருங்கள், இதுக்கு மேலே அவரை மொட்டை அடிக்க முடியாது. ஷேப் அவர் அப்படி வந்துட்டார் அது மாதிரி. பட் அவர் இங்கே வந்து சூஸ் பண்ணது பர்ஃபெக்ட் பர்சனை. பாரம்பரியமிக்க ஏகே வேலன் சாரோட பையனை சூஸ் பண்ணி நான் வந்து ஏகே வேலன் சார் டைரக்ஷன்லேயே நடிச்சிருக்கேன். அப்போது அவர் புள்ளதான் அதை பார்த்துக்க போகிறானே, அது கொஞ்சம் ஒல்லியாக ட்ரௌசர் போட்டு அலைவானே அந்த பையன் நான் பார்க்கும்போது ஃபுல் பேண்ட்டோட தாடியோடு வந்தார் அவர். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்னென்னா, இந்த டைட்டில் இருக்குது ஆனால் இல்லைன்னா அவங்க கதைக்கு சொல்லுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் இதில் என்ன இருக்குன்னா, சரக்கு இருக்குது ஆனால் எடுக்கும் விதத்தில் படோடாபம் இல்லை. நல்ல கதையை எவ்வளவு செலவழிக்கணுமோ அவ்வளவு செலவழித்து எடுத்திருக்காங்க. ஒரு படம் எடுக்கணுன்னா இப்போ வந்து ஒரு சின்ன தாட் வந்திருக்கு. ஒரு சாங் எடுக்கணுன்னா அது கிட்டத்தட்ட 10 நாள் எடுத்தால் தான் அது சாங் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அந்த காலத்தில் இளமை இது ஏதோ பாட்டெல்லாம் நான் வந்து 4 டேஸில் எடுத்த ஞாபகம் இருக்குது, அவ்வளோ பெரிய சாங்கெல்லாம் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட்டை நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். எதுக்கு செலவழிக்கணுமோ அதுக்கு பணம் இருக்குது, அனாவசியமான வேஸ்ட்டுக்கு பணம் இல்லை அப்படின்ட்டாங்க. அதான் இருக்குது ஆனால் இல்லை அவங்க. ஸோ ரொம்ப கரெக்டாக கேஜ் பண்ணி அண்ட் கதையை பொறுத்த வரைக்கும் அனதர் குட் திங் இஸ், அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை பேரை சல்லடை போட்டு தேடி கதை எடுத்துருக்கிறதுனால இதில் இன்வால்வ் ஆன இன்ஃபேக்ட் லைட் பாய்ஸு, ப்ரொடக்ஷன் பாய்ஸ் வரைக்கும் ஃபுல் கதை அவங்களுக்கு தெரியும். வைல் தேவர் ஒர்க்கிங் இந்த மூவி. தட் வாஸ் அ வெரி ரேர் திங். இதெல்லாம் அந்த காலத்து எங்கள் யூனிட்டில் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவோம். அதை நான் இந்த படத்தில் பார்த்தேன். அண்ட் ஒரு ஹீரோன்னா ஒரு பெரிய ஹீரோன்ற மாதிரியோ ஹீரோயின்ற மாதிரி அந்த மாதிரி போய் தனித்தனியாக அவங்க கேரவேன்லலாம் போய் உட்காரல. கேமராமேனுக்கு அவரும் அட்ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஹீரோயினும் டைலாக் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. நானே கூட ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணாங்க. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான், இந்த மாதிரி யூனிட்ஸ் தான் நிறைய இப்போ தமிழ் சினிமாவுக்கு தேவை. ஸோ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இதுக்கு தேவைங்கிறத நான் உங்கள் பலத்தை கைத்தட்டலோடு நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம், தப்பு இல்லை. ஏன்னா இல்லாட்டா பயந்து ஓடிடுவாங்க. சினிமா எடுக்கணும்னு வெளிநாட்டிலேருந்து அந்த மோகத்தில் வரவங்க அது ஒரு வேறு செட்டு. வந்தோமா ஒரு 3 மாதம் ஜாலியாக இருந்தோமா, 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டோமா, அப்புறம் போயிட்டோமான்றது இல்லாமல் இவங்க அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. சாதாரண வீட்டில் தான் இருந்தாங்க, சாதாரண ஆஃபீஸ் தான் போட்டாங்க. எல்லாருக்கும் இவ்வளோ தான் சார், இதுதான் சார் எங்களால் முடியும், இதுதான் எங்கள் பட்ஜெட், இதுக்குள்ளே நாங்கள் எடுக்கணும்னு பிளான் பண்ணி அதுக்குள்ளே எடுத்து முடிச்சது தான் திறமை. அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு த டைரக்டர் சரவணன், பிகாஸ் ஹி வாஸ் வெரி கிளியர். படம் எடுக்கும்போது டைரக்டர் தான் இப்போல்லாம் பார்த்தா நிறைய கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. பட் ஹி வாஸ் வெரி கிளியர். ஏன்னா ஏன்னா அவங்க அவ்வளோ ட்ரில் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட கதையை திருப்பி திருப்பி கேட்க சொல்லி உலகம் முழுக்க அதை அனுப்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ இந்த ஜாயிண்ட் குரூப் டிஸ்கஷன் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கதையை மறந்தாலும் சமயத்தில் பக்கத்தில் ஒரு செல்லத்தில் இன்னும் இந்த இடத்துல அப்படி சொன்னீங்களே கதைன்றாரு. சத்யா மேடம் அவங்க சொல்கிறாங்க அன்றைக்கி சீன் இப்படிலாம் சொன்னீங்க மாற்றுறீங்களேன்ற மாதிரி. ஸோ தேவர் ஆல்சோ அலர்ட். ஸோ அலர்ட்டாக எடுக்கப்பட்ட படம். இது எக்ஸ்ட்ராடினரி பிக்சரா அப்படிலாம் கேட்டால் நான் ஐம் நாட் ப்ரிப்பேர்ட். ஏன்னா விச் இஸ் எக்ஸ்ட்ராடினரி, ஹூ நோஸ், காட் ஒன்லி நோஸ், தி ஆடியன்ஸ் நோஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த முயற்சி இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி முயற்சி. அந்த எக்ஸ்ட்ராடினரி முயற்சிக்கு ஒரு நல்ல படம் வெளியே வந்திருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ ஆம் பர்டிகுலர்லி ஹாப்பி பிகாஸ் இப்போ எனக்கு ஆஃப்டர் யுத்தம் நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் காமெடி பண்ணுறதில்ல. இப்போ இருக்கிற காமெடி எனக்கு பண்ண தெரியாது, அதனால் நான் அதை பண்ணுறதில்ல. ஸோ கேரக்டர் ரோல்ஸாக நான் பண்ணும்போது இது எனக்கு கிடச்ச ஒரு பெக்யூலர் கேரக்டர். அவர் டைரக்டர் வந்து என்கிட்ட கெட்டப் சொல்லும்போது நீங்கள் பேக் டு த ஃப்யூச்சரில் வருவார் ஒரு சயின்டிஸ்ட், அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வரணும் அப்படின்னாரு. அப்போ நான் வருத்தப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு இளைஞனை வயசானவனா காட்டணுன்றீங்களே, என்ன பரவாயில்லன்ட்டு விக்கெல்லாம் வச்சு, இன்ஃபேக்ட் விக்கு வச்சு ஃபோட்டோ எடுத்து மேக்கப் டெஸ்ட்லாம் பண்ணி தான் ஓகே பண்ணாங்க அவர். ஈவன் ஃபார் மீ இட் வாஸ் தட் கேஸ். ஸோ ஒரு சின்சியர் குரூப். ஐ ரியலி விஷ் திஸ் பிக்சர் சக்சீட்ஸ். இட் நீட் நாட் பி அ பம்பர் சக்ஸஸ் எல்லாம், இட் ஷுட் பி அ சக்ஸஸ். எதுக்குன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தொடர்ந்து நிற்கணும் இந்த ஃபீல்டில். இந்த மாதிரி தொடர்ந்து இருந்தால் தான் நிறைய படங்கள் இவங்களாம் எடுப்பாங்க. இல்லாட்டா ஜஸ்ட் ஒன் ஷாட் போயிடும். ஸோ அதுக்கு ஆஸ் அன் ஆக்டர் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவில் ஐ வுட் லைக் ப்ரொடியூசர்ஸ் லைக் திஸ் டு சஸ்டெயின் இந்த இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆன் அ பர்சனல் நோட், எனக்கு செல்லதுரை அவங்க சத்யாலாம் சச் குட் ஃப்ரெண்ட்ஸ், சச் லவ்லி பீப்புள். குவைட்லேயே நீங்கள் வந்து படம் எடுத்து தே ஷுட் நாட் பி டிசப்பாயிண்டட். தமிழ்நாடு எங்களை கைவிட்டதுன்னு இல்லாமல் தமிழ்நாடு எங்களுக்கு கை கொடுத்ததுன்னு அவங்க தைரியமாக சொல்லணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் சினிமாவுக்கு வர காரணமாக இருந்த வெங்கடேஷ் அவர்களுக்கும்
கொஞ்சம் நடிங்க பாஸுடைய இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய இயக்குனர் திரு KM சரவணன் அவர்களுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இருக்கு ஆனால் இல்லை இந்த படத்தில் வந்து 4 தமிழர்கள் குவைத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 4 தமிழர்கள் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத எங்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு இயக்குனர் கதை சொன்னார். நான் கேட்டுட்டு சரி சார் நீங்கள் சொன்னபடியே செஞ்சிடலாம், நல்லா ஒர்க் பண்ணலாம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த படத்தில் இப்போ தான் எனக்கு தெரியுது இயக்குனர் ஒரு 60 பேரில் ஒருத்தர், ஹீரோவுக்கு வந்து ஒரு ஆடிஷன் வச்சுருக்காங்க, ஹீரோயினுக்கு ஆடிஷன் வச்சுருக்காங்கன்னு. ஸோ நான் ஏதோ என்னை கூப்பிட்டுட்டு பரவாயில்ல கூப்பிட்டான்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு 50-60 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இருந்தாலும் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து விவந்த் சொன்ன மாதிரி சினிமாவுக்குள்ளே வரணுங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருந்தது. ரேடியோ மிர்ச்சியில் ஜாக்கியாக இருந்தேன், ரேடியோ ஜாக்கியாக இருந்தேன். அதுக்கப்புறம் சன் டிவியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஆதித்யா டிவியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ டெலிவிஷனில் வந்திருக்கேன். இருந்தாலும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு இயக்குனராக வரணும்னு தான் என்னோடய ஆசை இருந்தது. ஒரு உதவி இயக்குனரெல்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். இயக்குனர் தரணி மட்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. பட் அது கொஞ்ச நாளில் அவரும் வந்து அதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்கு காலதாமதமானதுனால இங்கேருந்து விலகி 3 அப்படிங்கிற படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன். நடிகர் தனுஷ் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. சரி அப்படியே இயக்குனராக வரதுக்கு ஏதாவது படம் கதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கொஞ்சம் நடிகை பாஸ்னு வந்ததுக்கு பிறகு வந்து நீங்கள் நடிக்க வந்துடுங்க, நீங்கள் ஒன்றும் டைரக்ட் பண்ண வேணான்ட்டாங்க. அப்புறம் சரின்னு இவர் கூப்பிட்ட உடனே கேரக்டர்லாம் சொன்னார், நடிக்கிறேன் அப்படின்னு. இந்த படத்தில் எனக்கு இன்ன வரைக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி வைஜி சார் சொன்னார், இந்த படத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து கதை தெரியும் அப்படின்னாரு. எனக்கு தெரியாது சார். ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 6 கதை சொல்லியிருக்காரு. நானும் இதுதானே முடிவு அப்படின்னு இருக்கேன். நான் படமும் முடிச்சு டப்பிங்கும் முடிச்சிட்டேன். எனக்கும் இன்னும் என்ன அந்த கிளைமேக்ஸுங்கிறது தெரியல. நல்ல சஸ்பென்ஸாக ரொம்ப அருமையாக வந்து இந்த ஸ்டோரி வந்து கூப்பிட்டு போயிருக்கிறாரு. இந்த படத்தில் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது விவந்த் நானும் வந்து சிமிலராக ட்ராவல் ஆன பர்சன் தான். அதே மாதிரி ரேடியோ ஜாக்கி டெலிவிஷனில் இருந்திருக்கோம். சினிமாவுக்கு வரணும்னு அவரும் உதவி இயக்குனராக அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து அதே மாதிரி இருந்ததுனால 2 பேருக்கும் அந்த ட்ராவல் என்னன்னு தெரியும். எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சினிமா பேக்ரவுண்டு, பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி இது எங்களுடைய சினிமாவில் ஒரு பகுதி, இப்போ தான் நுழைஞ்சிருக்கோம். உங்களுடைய ஆதரவு தான் நாங்கள் எப்போவுமே எதிர்பார்க்குறோம். வழக்கமாக இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் நானும் அங்கே உட்காந்துருக்கேன். அங்கே உட்காந்துருக்கும் போது அந்த மனநிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். எப்போ தம்பி பிடிப்ப இந்த மூமெண்ட்டில் நான் இங்கேருந்து பேசுகிறது யோசிச்சு பார்க்குறதுக்கே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டீம் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் பேர் சரவணன். நான் படித்ததே வந்து MSc எலக்ட்ரானிக் மீடியா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அதை முடிச்சுட்டு ஒரு 6 வருஷம் சினிமாவில் வந்து முட்டி மோதி போராடி இன்றைக்கி டைரெக்டாக நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன். நின்றுட்டுருக்கேன். வரம் கிரியேஷன்ஸ் 4 ப்ரொடியூசர்ஸ், அதாவது தமிழில் அவங்க படம் பண்ணுறாங்க. அதாவது என்ன தான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சாலும் நம்ம அந்த ஊரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண தான் நினைப்பாங்க. அவங்க இந்த ஊருக்கு வந்து நம்ம சொந்த ஊரில் நமக்கு நம்ம சொந்த மொழியில் வந்து படம் பண்ணணும், ஒரு விஷயத்த பண்ணணும்னு அவங்க நினச்சதுக்கு முதல்ல அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் கலைஞர் சார், அவர் தான் அந்த படத்தோட பேக் போன். எனக்கு நான் வந்து இதுமாரி இந்த கம்பெனியில் வந்து படம் பண்ணுறதுக்கு கதை கேட்குறாங்க, கம்ப்ளீட்டாக யங்ஸ்டர்ஸ் கேட்குறாங்க, முன் அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்லை வந்து கதை சொல்லுங்கன்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. நேராக போய் கலைஞர் சாரை மீட் பண்ணி என்னுடைய கதையை சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் 2 நாள் கழித்து கால் வந்துச்சு எனக்கு, நீங்கள் வாங்க உங்கள் கதை வந்து ஓகே ஆகிற மாதிரி இருக்குது, வந்து ஃபுல் கதையை வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 2 டேஸ் கழித்து ஃபுல் கதையை சொன்னேன். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது எனக்கு முன்னாடி ஒரு 60 பேர் வந்திருக்காங்கன்னு. நான் ஒரு 60வது ஆளாக போயிருக்கேங்க. அதில் வந்து ஒரு 45 பேர்த்த கதையை செலக்ட் பண்ணாங்க. 5 பேர்த்தோட கதை படம் பண்ணுறதுக்கு குவாலிஃபைடுன்னு செலக்ட் பண்ணி 12 ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி, கலைஞர்கிட்ட சொன்ன மாதிரி ஃபிலிம் கிரிட்டிக்ஸு, மீடியா ப்ரொஃபஸர்ஸ், பத்திரிகையிலேருந்து சில பேர், அப்புறம் ஃபஸ்ட் டே ஃபிலிம் கோயர்ஸ், இப்படி ஒரு 12 பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்க முன்னாடி, அதாவது ஒரு இன்டர்வியூ மாதிரி இருந்துச்சு எனக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட் டைம் கதை சொல்லி
5 பேர்த்தில் ஒருத்தனா நான் என்னை செலக்ட் பண்ணி திருப்பவும் ஒரு எப்படி என்னுடைய ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திருப்பி ஒரு டைலாக் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து என்னை ஃபைனல் பண்ணி டைரக்டர் ஆக்கியிருக்காங்க. இதுக்கு முதல்ல நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ விவந்த். நாங்கள் வந்து ஒரு ஒரு 15-20 பேர்த்திட்ட கதை சொல்லியிருப்போம். ஒரு 10-15 பேர்த்திட்ட ஆடிஷன் வச்சுருப்போம். ஒவ்வொருத்தருமே ஆடிஷன் வைக்கும்போது நான் என்ன சொல்லணும்னா அதை அப்படியே நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு சில பேர் செலக்ட் ஆகிற மாதிரி இருந்தாங்க, ஒரு சில பேர் இல்லை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். ஸோ கடைசியாக விவந்த் நாங்கள் ஆடிஷன் கூப்பிட்டப்போ அவர் தான் நான் ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் சார் இப்படி பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு விஷயத்தை மாற்றி நடித்து காமிச்சார். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு இம்ப்ரூவைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஓகே, எனக்கு நீங்கள் ஓகே இருக்கீங்க பிரதர், நான் வந்து உங்களை செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் மட்டுமே டிசைட் பண்ண முடியாது, இது ப்ரொடியூசர்ஸ் அவங்களும் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இமீடியட்டாக அவரோட வீடியோஸ் எல்லாத்தையும் கையெழுத்து காமிச்சு அவங்க பார்த்து அவங்க ஒரு 4-5 பேர்த்திட்ட கன்சிடர் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 பேர் செலக்ட் ஆனாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ தான் வந்து விவந்த். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் படத்தில் நீங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அதாவது பார்க்கறது நேரில் ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி இருப்பார், ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஈடன், அவங்க வந்து அவங்களும் ஆடிஷன் வச்சு தான் நாங்கள் எடுத்தோம். ஆல்ரெடி அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் ஆடிஷன் பண்ணணுன்னு சொன்னேன். ஷோர் நோ ப்ராப்ளம். மோஸ்ட்லி இந்த சில பேர் எப்படி ஹீரோன்ஸில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது, நீங்கள் ஆடிஷன் வாங்கினா வருவாங்கலாம் தெரியாது. பட் இவங்க வந்து போல்டாக வந்து நானும் இல்லை பரவாயில்ல நான் ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. ஆடிஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன் அந்த மெயின் கேரக்டருக்கு எனக்கு வந்து இவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் ஒர்க் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டோம். திருப்பி ஒரு டவுட்டு இல்லை, இந்த பொண்ணு திருப்பி நான் வந்து மறுபடியும் ஆடிஷன் பண்ணணும், மறுபடியும் கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்கும்போது இவங்க தான் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவங்களோட ரோல் ரெண்டு முடிஞ்சு வெளியில் வரும்போது இந்த கேரக்டர் உங்கள் மனசில் நிற்கும். முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து ஹீரோ எல்லாம் வந்து ஸ்பாட்டில் வந்து ஹீரோயின் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சீட்டில் விடுவோம், ஒன்றா சாப்பிடுவோம். அந்த இந்த கல்ச்சர் இப்போ இல்லை அப்படின்னாங்க. நாங்கள் அது கொண்டாந்துருக்கோம்னு நினைக்கிறேன். கேட்டாங்க சார். ஆமாம், ஏன்னா சீட்டில் வரதுக்கு நேரம் இல்லை. ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். லுக் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி காமெடி த்ரில்லர். ஃபஸ்ட்டு இந்த கதை சொல்லும்போது அந்த லைன் சொல்லும்போது ஏன் இந்த மாதிரி லைனை செலக்ட் பண்ணிங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் சொன்ன மாதிரி நிறைய பேய் படம் வந்துச்சு சார். பேய் படம்னால எல்லாம் பயமுறுத்துறாங்க, த்ரில்லிங்காக இருக்குது, உள்ள குழந்தைங்களாம் வரமாட்டேன்றாங்க. ஏதாவது நம்ம மாற்றி பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு விஷயத்தை உல்ட்டா பண்ணுவோம். உல்ட்டாக பண்ணி சின்ன வயசுல எனக்கு பழகிடுச்சு. எங்கள் வீட்டில் படிக்க சொன்னால் படிக்க மாட்டேன். பிசிஏ முடிச்சு ஒழுங்காக எம்சிஏ படம். இல்லை எம்சிஏலாம் எனக்கு வேலைக்கு கேட்காது, நான் வந்து சினிமாவுக்கு போகிறேன்னு. இப்படி இதை வந்து உல்ட்டாக பண்ணி பழகி போய் வர படத்துலையும் வந்து ஏன் நார்மலாக ஒரு பேய் படத்தை படம் எடுக்கணும், உல்ட்டாவாக வந்து ஒரு காமெடியாக ஒரு பேய் படத்தை ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்கேன். கதாநாயகிகள் காமெடி பண்ணி பார்த்துப்பாங்க தெரியும். இந்த படத்தில் கதாநாயகி காமெடி பண்ணியிருக்காங்க. ஹீரோ ரொம்ப நிறைய காமெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சாங்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஷமீரும் வந்து அதே மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஒரு 10 பேர் மியூசிக் டேரக்டர்ஸ். அந்த 10 பேர் வந்து அவங்களோட ட்ராக்ஸ் ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு 15 பேர்த்திட்ட நாங்கள் வேர்ல்டு வைடாக சார் சொன்ன மாதிரி வேர்ல்டு வைடாக ஒரு 15 பேர்த்திட்ட சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொரு ஊரில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்து இந்த ட்ராக்ஸ் எப்படி இருக்குது, இந்த ட்ராக்ஸில் இருக்க சாங்ஸ் எது நல்லாயிருக்கு எனக்கு இமீடியட்டாக அனுப்புங்க. அதாவது ரேட்டிங் அனுப்பிச்சோம். இத்தனை பர்சன்டேஜ் இது நல்லாயிருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் இது நல்லாயிருக்குன்னு ரேட்டிங் அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அதில் வந்து ஷமீரோட சாங்ஸ் தான் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ இமீடியட்டாக நாங்கள் ஷமீர் ஓகே பண்ணோம். அவரோட சாங்ஸ் இமீடியட்டாக அந்த ஓகேயான அடுத்த மூமெண்ட் 2வது நாள் நாங்கள் உட்காந்து டியூன் போட ஆரம்பிச்சிட்டோம். நைட்டோட ரைட்டாக உட்காந்து, ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆஃபீஸில் ஒர்க் முடிச்சுட்டு நைட்டோட வந்து உட்காந்ததுக்கப்புறம் நான் நைட்டு போய் டியூனை உட்காந்து பேசி டியூன் ரெடி பண்ணி இமீடியட்டாக நவீனை கூப்பிட்டு கதையை சொல்லி அவர்கிட்ட இந்த டியூன் தான் டியூனு, எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து அதில் வேர்ட்ஸ் வேணும், இந்த மாதிரிலாம் கண்டென்ட் வேணும், எனக்கு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து பேசிக்காக ஐடியா தான் கொடுத்தேன். அவர் வந்து ரெஸ்டாரனரியான ஒரு வேர்ட்ஸ் கொண்டாந்து காமிச்சார்.